ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகுடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர தேனம்பாக்க சங்கர தேனனிய சங்கர மகாபரிவா மகராஜ் கி ஜெய். ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாள்தோறும் நல்ல நல்ல செய்திகளை சிந்தித்து வருகின்றோம். காஞ்சி மகாபெரியவருடைய சிறப்பு, ஆதிசங்கரருடைய வாழ்வியல் வரலாறு, பெரியவருடைய மனதிற்கு இதமான இடங்கள், பெரியவர் இந்த மண்ணுக்கு சொன்ன மகத்தான கருத்துக்கள், பெரியவர் சொன்ன வாழ்வியல் நெறிமுறைகள், பல பெரிய மனிதர்கள் பெரியவரை பார்த்து வியந்தது என்று விதவிதமான அனுபவங்களை நாம் பார்த்து வந்தாலும் கூட இன்றைக்கு மகா பெரியவருடைய நகைச்சுவை திறன், அவருடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு சிறிய சிறிய நகைச்சுவை ஒரு துணுக்கு ஒளிந்திருக்கும். பெரியவருக்கு நிகர் பெரியவர் தான். காமாட்சி மைந்தன், காமாட்சி பித்தன், அந்த சந்திரமௌலீஸ்வரரின் மறுவடிவமாக இருக்கக்கூடிய 68வது பீடாதிபதி ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி அந்த சங்கிலி தொடர் அறுபடாமல் அந்த மடத்தையும் மக்களையும் காப்பதற்காகவே காவி உடைக்குள் கரைந்த அந்த கருணாமூர்த்தி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஆலயத்தில் அமர்ந்திருந்து எல்லோருக்கும் அருளாசி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். ஒரு நவராத்திரி சமயம். தினமும் அங்கே சுவாமிக்கு விதவிதமான அலங்காரங்கள், பிரசாதங்கள், இசை நிகழ்வுகள், உபன்யாசங்கள் என்று காஞ்சிபுரமே விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. காமாட்சி தலம் இன்னும் மின்னி மலிர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதியாக பெரியவர் வலம் வந்து எல்லோருக்கும் அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார். பன்னெடும் காலத்திற்கு முன்பு நடந்த செய்தி. ஒரு நாள் மாலை வேளை பெரியவாளுடைய ஒரு பெரிய பக்தர் தன் நண்பர்களோடு அங்கே போகின்றார். காமாட்சியை சேவிப்பதற்காகவும் பெரியவரிடத்தில் அருளாசி பெறுவதற்காகவும். எப்போதும் அவர் மீது அன்பு கொண்ட இந்த பெரிய எழுத்தாளர் அடுத்த சில நாட்களில் தான் வெளியிட உள்ள கையடக்க சில புத்தகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பெரியவரை நெடுஞ்சான்கடையாக சேவித்து ஒவ்வொரு புத்தகமாக பிரித்து 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 இதனுடைய சிறப்பு, இது எப்படி எழுதப்பட்டது, எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருக்கின்றார். ஆனால் வெள்ளக்கட்டிக்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய எறும்பு கூட்டத்தை போல பெரியவா என்கின்ற தங்கக்கட்டிக்காக பல பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இதை யாரும் சொல்லவும் முடியவில்லை, மெல்லவும் முடியவில்லை. பெரியவா சடார் என்று என்ன தோன்றியது என்று தெரியவில்லை. நீ போய் காமாட்சியினுடைய தர்பாரை பார்த்து வா, பிறகு பேசலாம். நீ போய் காமாட்சியினுடைய தர்பாரை பார்த்து வா, பிறகு பேசலாம். எழுத்தாளர் விக்கிச்சு போனார். நேரா திருக்கோவிலுக்குள் போகின்றார். அங்கே குங்குமத்தோடும் தாமரையோடும் வீற்றிருக்கக்கூடிய காமாட்சி தாய்க்கு தர்பார் அலங்காரம் இல்லை. சுற்றி முற்றி பார்க்கின்றார், ஒன்றும் புரியவில்லை. ஏன் அப்பொழுது பெரியவர் சொன்னார், நீ போய் காமாட்சியை பார்த்து வா என்று சொல்லியிருக்கலாம், காமாட்சியை தரிசித்து வா என்று சொல்லியிருக்கலாம். உள்ளே சென்று தர்பார் பார்த்து வா, தர்பார் பார்த்து வா, பிறகு பேசலாம் என்றால் தர்பார் அலங்காரத்தில் காமாட்சி வீற்றிருப்பதாக நினைத்துத்தானே வந்திருப்பார். அப்படி சன்னதியை விட்டு வெளியிலே வருகின்றார். எங்கிருந்தோ ஒரு இசைக்குரல். இசைக்குரல் என்றால் ஒரு தர்பார் ராகத்தில் ஒரு மாபெரும் இன்னிசை. அந்த இசை வரக்கூடிய பகுதியை நோக்கி போகின்றார். இசைக்கே வடிவமாக இருக்கக்கூடிய MS அம்மா அமர்ந்து கொண்டு தர்பார் ராகத்தில் ஒரு அற்புதமான நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். முழுவதும் ரசித்து விட்டு பிறகு வந்தபோது பெரியவரிடம் நெடுஞ்சான்கடையா நமஸ்காரம் பண்ணும்போது கேட்டாராம், தர்பாரை பார்த்தியா, ரசிச்சியா, கேட்டியான்னாரா. பிறகுதான் தெரிந்தது காமாட்சியை தரிசித்து தர்பார் ராகம் பார்த்து வா என்றால் MS அம்மாவினுடைய கச்சேரியை கேட்டு வா என்பதை குறிப்பால் உணர்த்தி இருக்கிறார். அந்த எழுத்தாளர் சொன்னாராம், பெரிய தமிழ் புலவர்கள், ஸ்லேடை தெரிந்தவர்கள் கூட பெரியவாவிடத்தில் பிச்சை பாத்திரம் ஏந்த வேண்டும் போல் இருக்கிறதே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டிருந்தாராம். அப்படி ஒவ்வொரு சொல்லிலும் பொருள்படபடி சொல்லி எல்லோரையும் திகைக்க சொல்லக்கூடிய பெரியவாதான். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.